பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 59வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அன்னாள் சாமுவேல் புஸ்தகத்திலே அவளுடைய வாழ்க்கை அழுகையோடு ஆரம்பிக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே பெண்ணினாள் அவளை ரொம்ப துக்கப்படுத்தி, உனக்கு இந்த மாதிரி காரியம் நடக்கலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுத்தின அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்தினார். ஆண்டவர் அவருடைய வாயிலிருந்து ஒரு பாடலையும் ஆண்டவர் தந்தார். அதே போல் ஆண்டவர் அவர்களை நன்றி சொல்ல ஆண்டவர் வைத்தார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு இன்றைக்கி இருக்கலாம் அன்னாளை போல், ஆனால் நீங்கள் ஒரு பெரிய சாட்சியை நீங்கள் சொல்லுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் அந்த அற்புதத்தை குறித்து அது ஒரு பெரிய சாட்சியாக மாறும். அதே போல் நான் நம்புகிறேன், உங்கள் வாயிலிருந்து நீங்கள் சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடுவீங்க, ஆண்டவர் எனக்கு ரொம்ப பெரிய காரியத்தை செஞ்சார் அப்படின்னு. அதே போல் நீங்கள் எல்லாரும் தேங்க்ஸ் கிவிங், ஒரு நன்றி சொல்லுகிறது மாதிரி ஒரு நாளை ஆண்டவர் நியமிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிச்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஞானத்தை நம்ம வேதத்திலிருந்து வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். அம்னோனுக்கு தாவீதினுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் இங்கே சொல்லுகிறது, அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. இப்போது இதுக்கு மேலே அம்னோன் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்கு. இவங்க யார் அப்படின்னா, தாவீதினுடைய குமாரன். தாவீதினுடைய குமாரனுக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறான், அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். அந்த ஃப்ரெண்டை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் ஒரு மகா பெரிய தந்திரவாதி. இந்த தந்திரவாதியான இந்த மனுஷன் இந்த அம்னோனுக்கு ஒரு குழி பறிக்கிறான். அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்திற்கு ஒரு வித்தியாசமான ஆலோசனையை கொடுக்குறான். ஆனால் இந்த அம்னோன் இந்த குழி பறிக்கிற அந்த காரியத்தை கண்டுபிடிக்க முடியாததுனால வேதம் சொல்லுது, தன்னுடைய உயிரே போயிருச்சு, தன்னுடைய சகோதரனுடைய கர்ப்பம் போயிருச்சு. அவ்வளோதான், ஒரு பெரிய இழுக்கையே இந்த மனுஷன் உண்டு பண்ணான். எதனால் அப்படின்னா, இந்த அம்னோன் வேதம் சொல்லுது, தன்னுடைய சகோதரி மேலே ஒருவேளை ஆசை வச்சாலும் அந்த பிள்ளையை தொடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. ஒரு விதத்தில் பார்த்தோன்னா அவன் கொஞ்சம் நல்லவன் தான். ஆனால் இந்த ஃப்ரெண்டு, தந்திரவாதியான இந்த ஃப்ரெண்டு அவனுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஞானத்திற்காக நம்ம ரொம்ப கவனமாக ஜெபிக்கணும். எதுக்குன்னா, நம்மளுக்கு குழி பறிக்கிறாங்க பாருங்கள், அந்த குழி பறிக்கிறவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர், நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கணவன்மார், சில மனைவி, சில பிள்ளைகள் கூட, எப்பா அவன் உனக்கு குழி பறிக்கிறான், அவன் உனக்கு அழிக்கிறதுக்கு பார்க்குறான், அவன் உனக்கு ஒரு பெரிய குழியை வெட்டிட்டு இருக்கான், நீ ரொம்ப ஜாக்கிரதைன்னா, நிறைய பேருக்கு அது புரிஞ்சிக்கவே முடியல. இல்லை, அவன் தான் பெருசு, நீ அவன் மேலே பொறாமப்படுற, அவனை உனக்கு பிடிக்கல, என்னென்னமோ இன்றைக்கி நிறைய கணவனார் பேசுகிறார்கள், மனைவி பேசுகிறாங்க, இன்னும் நிறைய பிள்ளைகள் பேசுகிறாங்க. அவங்க குழி பறிக்கிற விஷயம் இவங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. நமக்கு குழி பறிக்கிறவங்களை ரொம்ப கவனமாய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை தரணும். யாராவது ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது, நம்மளை கைட் பண்ணும்போது, இதை செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க நம்மளுக்கு குழி பறிக்கிறாங்களா அப்படின்னு கவனிக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒன்று, கர்த்தரே நம்மளை தப்பு வைப்பார். நம்ம ஜெபத்தோடு இருக்கும்போது வேதம் சொல்லுது, தாவீதுக்கு விரோதமாக சவுல் நிறைய குழி பறிச்சான், ஆனால் தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வெகுளித்தனமாக இருப்பாங்க, ஆனால் குழி பறிப்பாங்க, ஆண்டவர் அவங்கள காப்பாற்றுவார். ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கட்டும். நான் ஒரு விஷயம் ஒரு நல்ல குடும்பம், ஒரு வாலிப தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணி இப்போ தான் நியூலி மேரிடு, அவங்க ஒரு 1 இயர் ரொம்ப நல்ல கப்பலாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர் தனியாக இருக்கார். ஏன் பிரதர் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை பாஸ்டர் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னாங்க. திருப்பி ஒரு வருஷம் தாண்டி சந்திக்கிறேன், திரும்பி வரவே இல்லை பிரதர். அடுத்த வருஷம் பார்க்கும்போது, இல்லை அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், தெரியாமல்
தெரியாமல் ஒரு இடத்துக்கு நான் குடி போன இடத்துல ஒரு சிஸ்டரு, அவங்களுக்கு வந்து ஏதோ வந்து அவங்களுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒருத்தரை நேசிச்சிருக்காங்க. அவர் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. திரும்பி அவங்களுக்கு வந்து அந்த நேசித்த மனுஷனோடய போய் சேர்ந்துட்டாங்க. அதனால என் மனைவியை வந்து, நீ இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ யாரையாவது நேசிச்சியா அப்படின்னு கேட்டு அவள்கிட்ட உண்மையை வாங்கி அவன் நேசிச்சான்னு சொன்ன உடனே, ஐயோ அவரோட தான் நீ வாழணும்னு சொல்லி ஒரு தவறான விதத்தில் ஒரு குழியை பறித்து அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு குழி பறிக்கிற ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு கிருபையாய் ஞானத்தை கொடுத்து இனி கர்த்தர் உங்களை கிருபையாய் தப்புவிப்பாராக. இன்றைக்கி நம்ம எல்லாரும் இதுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. குழி பறிக்கிறவர்களுக்கு என்னை தப்புவீங்கன்ற ஒரு ஞானத்திற்காக நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோ உங்களுடைய கணவனாரோ இல்லைன்றால் நீங்களோ, பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய குழி வெட்டுறாங்க, எனக்கு இப்போ தான் தெரியுது, ஆனால் கர்த்தர் எப்படியாவது உங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் மீட்டெடுப்பாராக. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ராஜா, யாரும் எங்களுக்கு குழி வெட்டுறாங்களோ அதை உடனே கண்டுபிடிச்சி அந்த குழிகளுக்கு தப்புவிக்கிறதற்கு பலன் தாருங்கப்பா. மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் ஒரு பெரிய குழி வெட்டினானே, ஆனால் ஆண்டவர் அதுலேருந்து தப்பிச்சிங்களே அப்பா. தாவீதற்கு விரோதமாய் சவுல் வெட்டின குழியிலிருந்து தாவீதை தப்புவிச்சிங்களே அப்பா. எங்கள் குடும்பத்தில் யார் இப்படி மாட்டி இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை கிருபையாய் காப்பாற்றுகிறதற்காய் நன்றி. இந்த நாள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றியப்பா. ராஜா, உங்கள் பிள்ளைங்க அனுப்புகிற ஜெப விண்ணப்பத்தை பாருங்க ஆண்டவரே. இந்த 100 days ஜெபத்தில் உங்கள் பிள்ளைங்க அனுப்புகிற அத்தனை ஜெபங்களுக்கும் பெரிய பதில்களை கர்த்தர் தாருங்க. மனதார ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். மீண்டும் மாலையில் நம்ம சந்திப்போம்.